வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் காமெடி படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்படி இருந்தவ இப்படி ஆயிடுவா, இப்படி இருந்தவ இப்படி ஆயிடுவா, இப்படி இருந்தவன் எப்படி ஆயிடுவான், இப்படி இருந்தவன் எப்படி ஆயிடுவான். இது ஆக்சுவலா ஒரு டைம் டிராவல் படம். ஆனா ஃபேண்டசி கான்செப்ட்ல உள்ள ஒரு டைம் டிராவல் படம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, 1987ல வாழ்ந்த ஒரு 13 வயசு பொண்ணு 30 வயசு பொண்ணா மாறணும்னு ஆசைப்படுவா. அப்பதான் ஒரு மந்திர ஜிமிக்கியுடைய சக்தி மூலியமா அவ நிஜமே டைம் டிராவல் செஞ்சு 30 வயசுக்கு போயிடுவா. இப்படி டைரக்டா 13 வயசுல இருந்து 30 வயசுக்கு வந்ததுனால நடுவுல வாழ்க்கை எப்படி மாறி இருக்குங்கிறது இவளுக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்கும். இது போல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு யோசிச்சிருப்போம். ஸோ ஒரு நல்ல ஒரு எமோஷனலான கதை இது. இந்த படத்துடைய பேரு 13 கோயிங் ஆன் 30. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். யுவதா ஜென்னா இவளுக்கு 13 வயசு ஆகுது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால இவ பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால இவளுக்கே பிடிக்காது. அண்ட் இவன் தான் மேட், ஜென்னாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பயும் கேமரா கைமா தான் சுத்திட்டு இருப்பான். ஜென்னாக்கு இன்னைக்கு 13வது பிறந்த நாள். அப்புறம் இவங்களும் ஜென்னாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ஒரு 6 பேர். இவங்க டீம் பேரு 6 Chicks. அதில் இந்த பொண்ணை இவங்க டாம்னு கூப்பிடுவாங்க. டாமும் மேட்டை கலாய்க்கிறா, பீவரை டேமை கட்டி முடிச்சிட்டியான்னு சொல்லி. இதுக்கப்புறம் இவன் மேட்டை அமிச்சிட்டு, உன் பர்த்டே பார்ட்டிக்கு கிறிஸ் வர ஆசைப்பட்டான், ஆனால் அவனால வர முடியாது, எங்களாலேயும் வர முடியாது, ஏன்னா எங்களுக்கு குரூப் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றா. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணா நானே ரெடி பண்ணி தரேன்னு ஜென்னா சொல்றா. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு அந்த கோமாளிங்கெல்லாம் கூப்பிடுறேன்னு மேட்டு கேட்டதுக்கு, அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றா. இவ அவங்களும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க டீம்ல உன்னால சேர முடியாது, ஏன்னா அவங்க டீம் பேரு 6 Chicks தான், நீ சேர்ந்தா 7 பேர் ஆயிடும்ல. இதுக்கப்புறம் இவன் ராசல்ஸ்னு ஒரு முட்டாய் தரான் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் சின்ன பசங்க தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னதுக்கு, அதனால தான் நாம சாப்பிடணும்னு சொல்லி தரான். இப்போ ஜென்னா வீட்டுக்கு போன வாட்டி பர்த்டே பார்ட்டிக்காக மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிடறா. பாய்ஸ் மேகசின் ஒரு மேகசின் இருக்கு, அதுல வர மாடல்ஸை போல இவ இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா ஜென்னா அவங்கள மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படாத, நீ எப்படி இருக்கியோ அதுவே அழகுதான்னு அம்மா சொல்றாங்க. ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா. மேகசின்ல வாழ்க்கையில 30 வயசு தான் சிறந்த வயசுன்னு போட்டிருக்கு. இவளுக்கும் 30 வயசு ஆகணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கப்புறம் இவ மைக்கேல் ஜாக்சன் பாட்டை போட்டுட்டு ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. மேட்டப்ப இவளுக்காக ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே கிஃப்ட் பார்பி ட்ரீம் ஹவுஸ் போல இவனே செஞ்ச ஜென்னா ட்ரீம் ஹவுஸ் ஒன்று தரான். ஜென்னா பாய்ஸ் மேகசின் படிக்கிற மாதிரியும் இவன் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை மாதிரியும் சூப்பரா ரெடி பண்ணிருக்கான். இது அப்புறம் விஷிங் டஸ்ட்னு ஒரு ஜிமிக்கி எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த ஜிமிக்கிக்கு உங்க மனசு தெரியும், உங்க கனவுல அதை நிறைவேற்றுன்னு இதுல போட்டிருக்கு. சோ இந்த ஜிமிக்கியை இந்த வீடு மேல தோறான். எவ்வளவு விஷ் பண்ணலான்னு போகும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெல் அடிக்கிறாங்க. ஓகே மேட், ஏதாச்சும் நல்ல பாட்டா பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிறா. அவங்களும் அவங்க ஷர்ட் எல்லாம் கழட்டி விட திமிரா கொடுத்துட்டு போறாங்க. கிறிஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. கிறிஸ் மேலதான் இவ்வளவு கிரஷ். மேட் அவன் ஒரு டேப் மிக்ஸ் வச்சிருக்கான். அந்த பாட்டை பிளே பண்ணி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆனா இது ஜென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல. அவங்க பாட்டை மாத்திடுறாங்க. ஜென்னாவோ மேட் நீ ஏதோ ஒன்று செஞ்சுக்கோ, என்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறான் இவனை. இதுக்கப்புறம் டாம் ஜென்னாவுடைய கண்ணை கட்டி ஒரு விளையாட்டு விளையாடலாம், நீ கிளாஸ்ல போய் உக்காந்துக்கோ, ஒரு அதிர்ஷ்டக்கார பையன் வருவான், ஒரு 7 நிமிஷத்துக்கு நீ என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்பான். அந்த பையன் யாருன்னா கிறிஸ்ன்னு சொல்லவோ சந்தோஷமாயிடுறா. அப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எங்கன்னு கேட்கறா. டேபிள்ல இருக்குன்னு சொல்லவோ அதை எடுத்துக்கிட்டு, மேட் உனக்காக தான் ஜென்னா அங்க கிளாஸ்ல வெயிட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களாம் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால மேட் கிளாஸ் திறக்கவோ ஜென்னா கோவமாயிடுறா. அப்புறம் இவளுக்கு தெரியுது எல்லாரும் இவளை ஏமாத்திட்டு இங்க இருந்து போயிட்டாங்கன்னு. இதனால இவ கோவத்துல கிளாஸோட சாத்தி, எனக்கு ஒன்னு பிடிக்கல, எனக்கு என்னையவே பிடிக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னு கத்துறா. ஜென்னாவோ டென்ஷனை குறைக்கிறதுக்கு நான் வேணா மியூசிக் வாசிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு இவன் மியூசிக் வாசிக்கிறான். ஜென்னாவோ எனக்கு 30 வயசு ஆகணும்னு சொல்லிட்டு தலையா அடிச்சுக்கிறா. அப்ப அந்த ஜிகினா கொட்டி இந்த ஜிகினா வேலை செய்யுது. இதுக்கப்புறம் இவ முடிச்சா இவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. 30 வயசு ஆயிடுச்சு இவளுக்கு. கண்ணாடி பார்த்து இவ்வளவு ஷாக் ஆயிடுறா, யார் இதுன்னு. ஆக்சுவலா இவ டைம் டிராவல் செஞ்சு ஃபியூச்சருக்கு வந்துட்டா. நிறைய போஸ்டெல்லாம் இவளுக்கு வந்திருக்கு. அப்பா இவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காரு. அதுல நாங்க கப்பல் வெக்கேஷனுக்கு போயிருக்கோம்னு சொல்றாரு. நான் இல்லாமலே வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு இவ ஆச்சரியப்படுறா. இது ஏதோ வித்தியாசமான கனவுன்னு நினைக்கிறா. மொபைல் போன் அப்ப ரிங் ஆகுது. என்ன சத்தனை இவ வேந்தர்றா, ஏன்னா மொபைல் போன்லாம் இவ பார்த்தது கிடையாது. அப்புறம் இவன் தான் ஜென்னாவுடைய பாய் ஃப்ரெண்டு. இவன் யாருன்னே இவளுக்கு தெரியல. அப்ப லூசின்னு ஒரு பொண்ணு வந்து இவளை பிக்கப் பண்ணி வேலைக்கு கூட்டிட்டு போறா. அவ்வளோ என்ன பழைய ஃபேஷன்ல ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கேட்கறா. இவளுக்கோ என்னன்னே புரியல. எனக்கு 13 வயசு தான் ஆகுதுன்னு இவ சொன்னா, வயசுல போய் சொல்லணும்னா எனக்கு நான் 27 வயசுன்னு சொல்லிக்குவேன்னு சொல்றா இவ. மறுபடியும் போன் ரிங்காவோ இவ பயந்துடுறா. பயப்படாத, உன் பாஸ் தான் கால் பண்றாருன்னு சொல்றா இவ. என்ன உனக்கு என்னாச்சு, நீ ஒரு மேகசின் எடிட்டர், அதை மறந்துடாத, பாய்ஸ் மேகசினுடைய எதிர்காலமே உன் கையில தான் இருக்குன்னு லூசி சொல்றா. இது கேட்டு ஜென்னா சந்தோஷமாயிடுறா. இவளுக்கு பிடிச்ச பாய்ஸ் மேகசின்ல தான் இவ எடிட்டரா வேலை செய்யறா. ஜென்னா இது ஓகேவா இது சூப்பர்னு சொல்லிட்டு இவனும் போறான். இவங்க தான் ஜென்னாவுடைய அசிஸ்டன்ட்டோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாங்க. எவ்வளோ மேட்டுடைய பேரு அவன் ஃபோன் நம்பர் எழுதி இவன் இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இவங்க பாய்ஸ் மேகசினுக்கு போட்டியே ஸ்பார்க்கிள்ங்கிற ஒரு மேகசின் தான். கடந்த 7 மாசங்களா இவங்க என்ன செய்யறாங்களோ அதை காப்பி பண்ணி அதை விட பெட்டரா அவங்க செய்யறாங்க. இதனால பாஸுக்கோ சந்தேகமா இருக்குது, ஹிடன் கேமரா ஏதாச்சும் ஒளிச்சு வச்சு நம்மளை வேவு பாக்குறாங்களான்னு.
நேத்து ஜென்னா இவங்க மேகசின் செக்ரட்டரிய வேலையை விட்டு தூக்கியிருக்கா. அதுவும் நல்ல விஷயம் தான். அவ கருப்பாடா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாஸ் சொல்றாரு. ஓகே ஜென்னா, இது சம்பந்தமா நீ என்ன சொல்றான்னு கேட்டதுக்கு அது நான் பாத்ரூம் போலாமான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. இத ஜென்னாவுடைய ஆபீஸ். காலையில பார்த்தவனுடைய போட்டோ இங்க இருக்கு. சோ இப்பதான் அவளுக்கு புரியுது அவன் இவளுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு. இவளுக்கு பிடிச்ச மாடல் கிட்ட இருந்து இவளுக்கு ஆட்டோகிராஃப் கூட வந்திருக்கு. சோ இவங்களெல்லாம் எனக்கு தெரியுமா நீ ஆச்சரியப்படுறா. அசிஸ்டன்ட் அப்ப காலைல உங்க அம்மா கால் பண்ணதா சொல்றாங்க. எனக்கு என் அம்மா கால் பண்ணாங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டதுக்கு நீங்க தான் ஃபேமிலி சம்பந்தமா யார் கால் பண்ணாலும் கண்டுக்காதன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்லியிருக்கேன். உன்னை இவங்க பயப்படுறாங்க என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்னு சொல்லி. இல்ல நான் தான் மறந்துட்டேன். அடுத்த டைம் அம்மா கால் பண்ணா கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்றா. அப்புறம் மேட்டுடைய அட்ரஸையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. விசாக்காக கால் பண்ணோன்னு சொல்லி அவன் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஜென்னாவும் முத வழியா அந்த அட்ரஸுக்கு போய் மேட்டை பாக்குறா. மேட்டோ இப்படி ஆயிட்டான். மேட் நீ வளர்ந்துட்டே வித்தியாசமா இருக்க. ஆனா இவனுக்கோ இவ யாருங்கிறதே தெரியல. மேட்டோ இப்ப போட்டோகிராஃபரா தான் இருக்கான். அவளுக்கா சம்பளம் வரலினாலும் ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஜென்னாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. என்ன சரக்கு கிரக்கு அடிச்சிருக்கியான்னு அவன் கேட்கறான். மேட் நீ எனக்கு உதவி பண்ணி ஆகணும்னு கேட்டா உன்னை நான் கடைசியா ஹை ஸ்கூல்ல பார்த்தது. அதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்ததே இல்ல. சோ நாம அப்ப போல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு அவன் சொல்றான். இது கேட்டு இவளுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு. ஆனா நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். பேனிக் அட்டாக்க போகிறதுக்கு தலைவணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறா. நம்ம வாழ்க்கை வெவ்வேறு பாதையில போயிருச்சு. வெவ்வேறு காலேஜ் வெவ்வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கிறிஸ்மஸ் கூட நீ பார்க்க வரலையான்னு கேட்டதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி உறைஞ்சு போன ஜன்னல் வழியா நான் உன்னை எட்டி பார்த்திருக்கேன் அவ்வளவுதான் சொல்றான். போன வருஷம் கிறிஸ்மஸ் கூட இவ அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரல. இதுக்கப்புறம் மேட்டு ஹை ஸ்கூல் இயர் புக்கை காட்டுறான். ஹை ஸ்கூல் தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப சோகமான நாட்கள்னு சொல்றான். ஹை ஸ்கூல்ல ஜென்னாவோ அந்த 6 chicks டீம்ல சேர்ந்து அவங்கள போலவே மோசமாயி அவங்களுக்கு தலைவி ஆயிட்டா. ஆமா டாமுக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ உன் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா அவன் சொல்றான். இப்பதான் எனக்கு புரியுது லூசி தான் அந்த டாம் அவ அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டா. ஆமா இப்பெல்லாம் நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்கன்னு அவன் சொல்றான். நான் கிறிஸுக்கு ஜோடியா ப்ராம் குயினா கூட இருந்திருக்கேன். நான் ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு போலயே. அப்ப இவ கம்பெனில இருந்து கால் பண்ணி 8:30 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. மேட் அந்த பார்ட்டிக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிடுறா. இல்ல எனக்கு ஏன் வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் போறான். ஜென்னா வேற அப்பப்ப அவ பெரிய பொண்ணுங்கிறதே மறந்து சின்ன பொண்ணு மாதிரி விளையாண்டு இருக்கா. இதனால மேட்டு கூச்சமா இருக்குது. இதுக்கப்புறம் இவ பார்ட்டிக்காக ரெடி ஆகி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிடுறா. அப்ப லிஃப்ட்ல ஒரு பொண்ணிட்ட பேசினா எதுக்கு என்கிட்ட பேசுறீங்கன்னு அவ கேட்கறா. நம்ம நெய்பர்ஸ் அதனால தான் நான் பேசுறேன்னு சொன்னதுக்கு எப்பயுமே நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க கண்டுக்காம போவீங்கன்னு சொல்றா. ஜென்னாவோ இப்ப இந்த பொண்ணிட்ட பேசி நல்லா இவட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. பார்ட்டிக்கு ஒரு சொகுசு கார்ல இவளை கூட்டிட்டு போறாங்க. இவ செம்மையா என்ஜாய் பண்றா. பார்ட்டிக்கு போன வாட்டி அங்க வகை வகையா சாப்பாடு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வீசிட்டு இருக்கா அடுத்தவங்க மேல. லூசி அங்க இருக்கா. அவளை டாம்னு கூப்பிட்டா மூக்குக்கு நான் ஆபரேஷன் பண்ண வாட்டி யாரும் இப்படி என்னை கூப்பிட்டது இல்லைன்னு சொல்றா அவ. ஓ மூக்குக்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியான்னு கேட்டா நீ கூட தான் பண்ணிருக்க. உன்னோட என்னோட நல்லா இருக்குன்னு சொல்றா. இங்க சரக்கெல்லாம் சர்வ் பண்ணிருக்காங்க. இவ ஐடி இருக்கு ஐடி வேணுமான்னு கேட்கறா. ஏன்னா சின்ன பசங்களை எல்லாம் சரக்கு அடிக்க விட மாட்டாங்கல்ல. ஐடி கேட்பாங்க வயசை பாக்குறதுக்கு. இவ்வளவு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே மேல இருந்து போட்டுட்டு இருக்கிறா. அடுத்தவங்க கிளாஸ்ல உழுது. அப்பன்னு பார்த்து இவங்க போட்டி மேகசின் ஸ்பார்க்கல் மேகசினுடைய எடிட்டர் இன் சீஃப் அங்க வரா. என்ன இலவச சாப்பாடு சாப்பிட வந்திருக்கீங்க போல அந்த அளவுக்கு பஞ்சமானு கலாச்சா உங்க மேகசின் பேரை நீங்க பாய்சன் மாத்திக்கோங்கன்னு அவளும் கலாய்க்கிறா. ஜென்னா வேற சின்ன பொண்ணு போலயே நீ ரொம்ப ரூடா இருக்க. உன்னை என்னை பிடிக்கல இங்க இருந்து போன்னு சொல்றா. பாஸ் அப்போ வந்து பார்ட்டி வீடு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றான். ஜென்னா அப்ப டிஜே கிட்ட மைக்கேல் ஜாக்சன் பாட்டை ஒன்று போட சொல்லிட்டு இவ்வளவு டான்ஸ் ஆடுறா. அதுக்கு பேட்டும் பார்ட்டிக்கு வந்திருக்கான். சோ அவனையும் கூப்பிட்டு அவனையும் டான்ஸ் ஆட சொல்றான். இல்ல 15 வருஷமா நான் இந்த மாதிரி ஆடினதே கிடையாதுன்னு இவன் சொல்றான். பரவாயில்ல ஆடுன்னு சொல்லி வற்புறுத்தி ஆட வைக்கிறான். மேட் ஆரம்பத்துல கூச்சப்படுறான். ஆனா அதுக்கப்புறம் செம்மையா இவனும் ஆட ஆரம்பிச்சிடறான். பாசு லூசியோ இது என்ன பைத்தியக்கார தானு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குது. இன்ட்ரெஸ்ட் காமிக்காதவங்களா இப்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எல்லாருமே கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. டிஜேவே இறங்கி வந்து டான்ஸ் ஆடுறான். பாஸ்லாம் மூன் வாக்கு போடுறான். மேட் அப்ப நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஜென்னாவோ இவளுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை செம்மையா என்ஜாய் பண்றான். மேகசின் பப்ளிஷிங் ஃபார் டம்மீஸை படிச்சு இவ தொழிலையும் கத்துக்கிறா. உலகத்திலேயே அழகான ஒரு மேகசின் எடிட்டர்னா இல்ல ரெண்டாவது நான் தான் ஃபர்ஸ்ட் நீ சொல்றா. நாம நமக்குள்ள டை வச்சுக்கலான்னு சொல்றா. அப்படியே நைஸா பின்னாடி பாரு. பின்னாடி ஒருத்தவனைய பாத்துட்டு இருக்கிறான். அவன் கியூட்டா தான் இருக்கான். நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டுமான்னு கேட்டதுக்கு உனக்கு என்ன கல்யாணம் ஆகல சோ நீ போய் பேசுன்னு சொல்றா. இவன் ஜென்னாவோ ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பேசுறா. ஏன்னா இவ்வளவு டெக்னிக்கலா ஒரு சின்ன பொண்ணு தானே. ஹே ஜென்னா என்ன ஜெயிலுக்கு போகணுமா? நான் சொல்றது இந்த ஆளை பத்தின்னு சொல்லி லிசா தடுத்துறா. இவ பாய் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா ஒரு ஹாக்கி பிளேயர் அண்ட் நியூயார்க் உடைய ரேஞ்சர் சிறந்த ரேஞ்சர்லாம் இல்ல அவ அழகா இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. மேட்டும் அங்கதான் இருக்கான். அண்ட் இவ தான் மேட்டுடைய ஃபியான்ஸே. இவ ஒரு சேனல்ல வெதர் ரிப்போர்ட் தர ஆங்கரா வேலை செய்யறா. சிக்காகோல இவ வேலை செய்யறா. இதனால மேட்டும் சிக்காகோக்கு போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கடி இவ சோகமாயிடுறா. அப்ப இவ பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். உன்னை இவ லூசிக்கிட்ட அவன் வீட்டுக்கு போலாமான்னு கேட்டதுக்கு ஆமா அவன் தானே உன் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியா விளையாடுன்னு சொல்றா. இவ ஜென்னாவோ உண்மையிலுமே ஏதோ விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பேட்டில் ஷிப் விளையாடலாமான்னு கேட்கறா. ஓ பேட்டில் ஷிப்பா விளையாடலாமே நான் என் டஸ்ட்ராயரை காமிக்கிறேன்னு சொல்றான். இவன் இதுக்கப்புறம் இவன் ரொமான்ஸ் பலன்னு வந்தா இவன் ஒதுங்கி போறா. என்ன இன்னைக்கு சிடுசிடுன்னு இருக்குன்னு சொல்லி இவனும் டான்ஸ் ஆடி இவளை கூல் பண்ண பாக்குறான். இதனால இவ பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அவங்ககிட்ட கேமே இல்ல எந்த கேமே இல்லன்னு
சொல்லி பக்கத்து வீட்டு பொண்ணு அவ பிரச்சனை எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இதுக்கு முன்னே யாருக்கெல்லாம் என்னை பிடிச்சிச்சோ அவங்களெல்லாம் இப்ப நீ பிடிக்க மாட்டேங்குதே ஏன்னு சொல்லி. ஜென்னாவோ காதலுங்கிறதே ஒரு போர்க்களம் தான் சொல்லிட்டு போறான். கம்பெனிலயோ பாஸ் கோவமா இருக்கான். ஏன்னா அந்த ஸ்பார்க்கிள் மேகசின் மறுபடியும் இவங்களோட யோசனையை ஆட்டையை போட்டுட்டாங்க. எப்படி ஆட்டையை போட்டாங்கன்னே தெரியல. இதனால இப்ப இவங்க உருவாக்கி இருக்க மேகசினை எல்லாத்தையும் திரும்ப ரீடிசைன் பண்ணுன்னு சொல்றான். இவன் இதுக்கிட்ட எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. ஆனா ஜென்னா இதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் இது, புதுசா எல்லாத்தையும் ரீடிசைன் பண்ணுவோன்னு சொல்றா. மேகசினை பப்ளிஷ் பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். அசிஸ்டன்ட் அப்ப ஜென்னாக்கு வந்த மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாரையும் இவ்வளவு கழுவி ஊத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் மோசமானவளா இருந்திருக்கா. மெசேஜ் பார்த்தாம போனுக்கு கால் பண்ணி கூட கழுவி ஊத்துறாங்க. இவ பாய் ஃப்ரெண்ட் வேற அப்ப கால் பண்ணி ஜென்னா டின்னருக்கு எப்ப வருவான்னு கேக்குறான். நான் பிஸி, எப்பயுமே வரமாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லிருங்கன்னு சொல்றான் இவன். அப்ப இவ எதிர்ச்சியா லூசி மத்தவங்களும் இவளை பத்தி பேசிட்டு இருக்கிறத ஒட்டி கேட்கறா. அவங்களும் ஜென்னாக்கு தெரியாம ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி இவங்க தனியா பிரசன்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஏன்னா ஜென்னா ஏற்கனவே செக்ரட்டரியோடைய ஐடியாவை ஆட்டி போட்டு அவளை வேலையோட தூக்கி இருக்கா. சோ இப்பதான் இவளுக்கு புரியுது இவ எவ்வளவு மோசமானவளா இருந்திருக்கான்னு. இந்த வாழ்க்கை இப்படிதான் கிடைச்சிச்சான்னு இவன் ரொம்ப சோகமாயிடுறா. இதனால இவ மனசு சரியில்லாம மேட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். இன்னும் 2 வாரத்துல மேட்டு கல்யாணம். அவதான் அவ சோல்மேட்டுன்னு உனக்கு தெரியுதா? அவ பக்கத்துல இருக்கும்போது உனக்கு புல் அரிக்குதான்னு இவ கேட்கறா. ஆனா இவனோ நான் கடைசியா ஹை ஸ்கூல்ல ஒரு பொண்ணு பின்னாடி பைத்தியமா சுத்தினேன், அதுக்கப்புறம் எந்த ஃபீலிங்கும் எனக்கு இல்லைன்னு சொல்றான். இது கேட்டு இவ மேட் அப்படி நமக்குள்ள என்னதான் ஆச்சுன்னு கேட்கறா. அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டியில உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் பாட்டு பாடினேன். ஆனா உனக்கு கோவம் வந்து நான் கொடுத்த ட்ரீம் ஹவுஸை வச்சு என்னை அடிச்சேன். நான் அந்த ட்ரீம் ஹவுஸை 3 வாரமா கட்டினேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டேன்னு சொல்றான். இது கேட்டு இவ மேட் ரொம்ப சாரின்னு சொன்னதுக்கு விடு, அது எப்பயோ நடந்ததுன்னு சொல்றான். மேட் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்காது, அதுக்கான தகுதியே எனக்கு இல்ல. எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என் அப்பா அம்மா கிட்ட கூட நான் பேச மாட்டேங்கிறேன். உனக்கு தெரிஞ்ச அந்த 13 வயசு ஜென்னா நான் இல்லன்னு இவ சோகமா போறான். இந்த சோகத்துல இவ அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அந்த கிளாஸ்ல உட்காந்து ஆரம்பத்துல அழுந்தது போலயே அழுகுறா. இவ அப்பா அம்மா அப்ப வீட்டுக்கு வராங்க. என்ன சத்துன்னு வந்து பார்த்தா இவ இருக்கா. என்ன அதிசயமா நம்மளை பார்க்க இவ வந்திருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவளால் தனியா கூட தூங்க முடியல, அப்பா அம்மா கூட தான் தூங்குறா. அடுத்த நாள் இவ அம்மா கிட்ட உங்களால திரும்ப டைம் டிராவல் செஞ்சு பாஸ்ட்டுக்கு போய் அதுல ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாத்துவீங்கன்னு கேட்கறா. அம்மாவோ எதையும் மாத்த மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க வாழ்க்கையில தப்பே செஞ்சது கிடையாதான்னு கேட்டதுக்கு நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், ஆனா அந்த தப்புகள் மூலியமா தான் எது சரிங்கிறத நான் கத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அம்மா. இது கேட்டு இவ்வளோ போன கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வராம இருந்ததுக்கு சாரின்னு சொல்லி அவளுடைய ரிடம்ஷன் ஆர்க்க ஆரம்பிக்கிறா. இந்த ஹை ஸ்கூல் இயர் புக்ல உள்ள போட்டோஸ் எல்லாமே மேட் எடுத்தது தான், எல்லாமே சூப்பரா இருக்குது. இந்த போட்டோஸ்ல எல்லாம் ஒரு உயிர் இருக்கு. ஜென்னாவோ இந்த போட்டோஸ் போலவே போட்டோஸ் எடுத்து மேகசின் பப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்றா. மத்தவங்களா என்ன அதிசயமா இருக்குது, எல்லாரும் போனாலும் யோ வேலை செய்யறாளேன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கடைசிவா மேட்டை கேமராவோட ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு எங்க கம்பெனி சார்பா உடனே நான் வேலைக்கு எடுக்கிறேன், இந்த பாதி பணத்தை வச்சுக்கோ, மீதி பணத்தை நான் அப்புறம் தரேன்னு சொல்லி மேகசினுக்காக இவனை போட்டோ எடுக்க சொல்றா. இல்ல ஜென்னா எனக்காக நீ எதுவும் செய்ய வேணான்னு சொன்னதுக்கு இல்ல நான் இதை எனக்காக தான் செஞ்சுக்கிறேன், உன் போட்டோஸ் எல்லாமே அருமையா இருக்குன்னு சொல்றா. ஆனா உங்க மேகசின் ஸ்டைல் வேற என்னோட வேறன்னு சொன்னதுக்கு அதுக்காக தான் நான் உன்னை வேலைக்கு எடுத்தேன்னு சொல்றா. இதனால மேட்டும் அவன் ஸ்டைல்ல ஜாலியா போட்டோ எடுக்கிறான். இந்த வேலைகளுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள லைட்டா காதலும் மலருது. மேட் எடுத்த எல்லா போட்டோஸுமே சூப்பரா இருக்குது. அப்ப இவன் ராசல்ஸ் சாப்பிடலான்னு சொல்றா. ஆரம்பத்துல சாப்பிட்டாங்களா அந்த முட்டாய் தான் கேண்டியும் கம்மும் கலந்த மாதிரி இருக்கும். 15 வருஷமா நானே அதை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றான் இவன். எதுக்கும் கடையில செக் பண்றாங்க. கடையில இன்னமும் அந்த முட்டாய் வித்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உன் கூட சேர்ந்து மறுபடியும் இந்த முட்டாய் சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றான். உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சதுலே நீத்தா இருக்கிறதுலே ஸ்வீட்டான கைன்னு சொல்றா. இதுக்கப்புறம் இவங்க யாரு ஹைட்டா ஊஞ்சல் ஆடுவான்னு சொல்லி பெடுகடி விளாண்டு இருக்காங்க. கடைசியா இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பத்தி இவ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்டயோ அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றா. நான் அப்படியே மேகத்துல பறந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே இவளுக்கு புல் அரிக்குது. திரும்ப நீங்க எப்ப சந்திப்பீங்கன்னு கேட்டதுக்கு அது முடியுமான்னு தெரியல, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பெரியவங்க விஷயம்னு சொல்றேன். அட்லீஸ்ட் நீங்க கனவு காலவாச்சும் ஒருத்தர் இருக்காருன்னு இவங்கள சோகமா சொல்றாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், மன உடைச்சலுக்கு அடுத்து இன்னொரு மன உடைச்சல் வரும். காதலுங்கிறது ஒரு போர்க்களம்னு சொல்றா. மேக்ஸிமம் இங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ஊஞ்சல் ஆடுற பெட்ல ஜென்னா தான் ஜெயிச்சா. ஸோ அவளை இவன் டின்னருக்கு கூட்டிட்டு போகணும். இதனால இவன் ஜென்னாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது யாரையும் கண்ணை மூடுறாங்க. ஜென்னானி இவன் நினைக்கிறான், ஆனா வந்தது இவன் ஃபியான்ஸு. நீ நாளைக்கு தானே வரேன்னு சொன்னதுக்கு அது சர்ப்ரைஸா வந்திருக்கேன்னு சொல்லி இவனை லஞ்சு கூட்டிட்டு போறான். மேட்டு மனசுலயோ ஃபுல்லா ஜென்னா தான். ஸோ பேசுறதே அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன பேசணும்னு கேட்கறான். பாசோ அம்மா என்ன லூசி தனியா ஒரு டிசைன் பண்ணிருக்கா, இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்கறான். அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்க போதுன்னு இவன் சொல்றா. அப்ப இவங்களுடைய போட்டோ பிரிண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லவோ அதை எடுக்க போயிடுறான். லூசி அப்ப அவளுடைய மேகசின் டிசைனை பிரசன்ட் பண்றா எல்லாத்துக்கிட்டையும். ஆனா இவ டிசைன்ஸ் எதுவுமே ஃபேஷன் மேகசின் மாதிரி இல்ல, ஏதோ கல்ட் குரூப் மேகசின் மாதிரி இருக்கு. ஸோ யாருக்குமே இந்த ஐடியா பிடிக்கல. இதனால இவ கோவமா போறா. அடுத்து ஜென்னா அவளுடைய மேகசின் டிசைனை பிரசன்ட் பண்றா. நம்ம இது வரைக்கும் பண்ணாத விஷயம் இது, இதனால உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும். இதனால எனக்கு வேலை போனுச்சுனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. நான் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பெண்கள்லாம் யாரு, யாருக்குமே இவங்களை பத்திலாம் தெரியாது, இந்த மாடல்ஸை பத்திலாம். ஆனா இந்த பெண்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சாக்கர் டீம்ல உள்ள பொண்ணுங்க, என் பக்கத்து வீட்டு பொண்ணு, உண்மையிலுமே இவங்கெல்லாம் புத்திசாலியா அழகா சந்தோஷமா இருக்கக்கூடிய உண்மையான பெண்கள். நம்ம மேகசினுக்கு திரும்ப வாழ்க்கை கொண்டு வரலாம். ஃபன்னு, சிரிப்பு, குறும்புத்தனம் நம்ம மறந்து திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு சொல்றா இவ.
இந்த ஐடியாவும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. ஸோ இதை நாளைக்கு காலையில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு முடிவெடுத்துறாங்க. ஒரு பக்கம் லூசி ஜென்னாவோட ஆஃபீஸில் வேவ் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இவ பார்க்குறா ஸ்பார்க்கிள் மேகசின்ல இருந்து இவளுக்கு நிறைய போஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா பழைய ஜென்னா தான் இவங்க ஐடியாஸ்லாம் ஆட்டை போட்டு கருப்பாட அவங்களுக்கு கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்தா ஸ்பார்க்கிள் சீஃப் எடிட்டரா வேலை கொடுக்குறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லி லூசி ஸ்பார்க்கிள் கால் பண்ணி இந்த ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு வித்தர்றா. மேட்டப்ப ஜென்னா பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தா இவங்க இருக்கா. அப்போ இவன் மேட்டுக்கிட்டேயோ உங்க ஃபோட்டோஸ்லாம் ஜென்னாக்கு பிடிக்கல, வேற ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக வேலைக்கு எடுத்துக்கலான்னு அவன் முடிவெடுத்துறான்னு போய் சொல்கிறான். அதனால ஒரு ரிலீஸ் ஃபார்மில் சைன் பண்ணுங்க, உங்க ஃபோட்டோஸை நாங்கள் வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சைன் வாங்கிக்கிறான். இவனும் சைன் பண்ணிட்டு மீதி தர வேண்டிய காசை செக்காக வாங்கிட்டு போகிறான். இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஜென்னா இங்கே கடையில் உள்ள ஸ்பார்க்கிள் மேகசின்லாம் தனியாக எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்போ இவங்களுடைய பாய்ஸ் மேகசின் தெரியும்னு கடைக்காரருக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி பண்ணுறான்னு. இதுக்கப்புறம் இவன் மேட்டை பார்க்க போனா மேட் அங்கல்ல அவன் ஃபியான்ஸே தான் இருக்கா. மேட்டோ கல்யாணத்துக்காக கோட்டு வாங்க போயிருக்கான். ஆம்பளைங்கனாவே இப்படிதான் கடைசி நேரத்தில் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு இவ சொல்றா. ஏன்னா நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம். இது கேட்ட சோகத்துல இவங்க மேகசின் பிரசன்டேஷன் மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. அப்பதான் பாஸ் வந்து சொல்றான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. மீட்டிங் நாளைக்கு வரைக்கும் தள்ளி போயிடுச்சான்னு கிடத்துக்கு இல்ல ஒரேடியா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஏன்னா டிசைனு போட்டோன்னு எல்லாத்தையும் திருடி ஸ்பார்க்கிளுக்காக புது எடிட்டர் இன் சீஃபா மாறிட்டான்னு சொல்றான். இவங்க எடுத்த போட்டோ வச்சு அவங்க விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி செய்ய முடியாது, அந்த போட்டோ எல்லாம் மேட்டுக்கு சொந்தம், எப்படி செய்ய முடியும் கிடத்துக்கு. மேட்டை ரிலீஸ் ஃபார்ம்ல சைன் போட்டான்னு சொல்லி அந்த ஃபார்மை காட்டுறான். இதை பத்தி லூசி கிட்ட கேட்டா உத்தமி மாதிரி நடிக்காத, நீயே அந்த ஸ்பார்க்கிள் மேகசினுக்கு தானே கருப்பாடா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த போஸ்ட்டை காமிக்கிறா. இதனால நீ செய்யலான்னு இருந்த விஷயத்த தான் நான் செஞ்சேன்னு இவ சொல்றா. எல்லாம் பார்த்து வாடி போயிடுறா. மேட்டுக்கிட்ட என்ன சொன்னு கேட்டதுக்கு என்ன வேணா சொல்லிருக்கலாம், அது எனக்கு நாவுக்கு இல்லைன்னு வேணா சொல்றா. பஸ்லயோ ஸ்பார்க்கிள் சார்பா மேட் எடுத்த போட்டோவை விளம்பரம் பண்ணிருக்காங்க. இப்ப மேட்டிய ஸ்டேட்டா பார்க்கலாம்னு சொல்லி இவ டாக்ஸி கூப்பிடுறா. டாக்ஸில இருக்கிறதோ இவளுடைய சின்ன வயசு கிரஷ் கிறிஸ் இப்படி ஆயிட்டான். வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. அவனும் இப்ப ஜென்னா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், நீ என்ன சிங்கிளா உன் நம்பரை கொடுன்னு சொல்லி. ஆனா ஆள விடுறா இவன் வர குறுக்காலன்னு சொல்லி இவன் மேட்டை பார்க்க போனா மேட்டு சோகமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவ பூவை வச்சு மறைச்சுக்கிட்டே யாருக்கும் தெரியாம மேட் ரூமுக்கு போயிடுறா. லூசி உன்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, ஆனா அவ சொன்ன ஜென்னா நான் இல்லைன்னு சொல்றான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, தேர்ட் கிரேட்ல அவ என் பாப் ராக்ஸ் எல்லாம் திருடிட்டா. ஸோ அப்ப இருந்தே அவளை நான் நம்புறது இல்லைன்னு சொல்றான். நான் ஒரு மோசமானவன் தான், ஆனா அந்த மோசமானவெல்லாம் எனக்கே தெரியாது. உன் மனசுக்கு தெரியும் நான் உண்மையிலுமே யாருங்கிறது. அது தெரிஞ்சிச்சுன்னா என்னை விட்டுட்டு வேற யாராச்சும் உனக்கு கல்யாணம் பண்ண மனசு வருமானு இவ கேட்கறா. நான் போய் சொல்ல விரும்பல, இந்த சில வாரங்கள் எனக்கும் ஃபீல் ஆனிச்சு. நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாததை மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. நம்மளால காலத்தை திருப்ப முடியாது, நம்ம வெவ்வேறு பாதையில போயிட்டோம். என் ஃபியான்ஸோட குடும்பம் கீழே இருக்காங்க, எங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை இருக்கு. நீ ஆசைப்படுற ட்ரீம் ஹவுஸ் எப்பயுமே உனக்கு கிடைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லவும் இவ அழுவ ஆரம்பிச்சிடறா. அந்த ட்ரீம் ஹவுஸை இன்னமும் இவன் வச்சிருக்கான், அதையும் வாங்கி உடனே நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால தான் அழுவுறேன், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. இதுக்கப்புறம் இவ வெளியே வந்து திரும்ப இந்த காலத்துக்கே போக முடியுமான்னு சோகமா ஆசைப்படுறா. அப்ப அந்த ஜிகனா மறுபடியும் வேலை செஞ்சு இவ டைம் டிராவல் செஞ்சு திரும்ப அந்த காலத்துக்கே போயிடுறா. அதுவும் கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்துட்டா. மேட் இப்பதான் கிளாஸெட்டை ஓபன் பண்றா. லூசி அப்ப என் ஸ்கார்ஃபை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன்னு சொல்லி வந்தா. இவ எழுதின ப்ராஜெக்டை கிழிச்சு போட்டுட்டு சொந்தமா படிச்சு எழுதுறேன்னு சொல்லிட்டு போறா. சோ திரும்ப இவங்களுக்கு 30 வயசான வாட்டி இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி நிம்மதியா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ மூவி மல்டிவர்ஸ் சூப்பர் தல சேனல் உங்களோட தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நான் கம்யூனிட்டியில மட்டும் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ மூவி மல்டிவர்ஸ் சூப்பர் தலன்னு ஒரு சேனல் இருக்கும், அதுவும் நம்மளோட தான். அதுலேயும் நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அது தானா ரெக்கமெண்ட் ஆகும் தான் அந்த சேனல் பற்றி நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் அது ஃபேக் சேனல் நினச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ.